இந்த காவடி சிந்து பாடலை முருகனை நினச்சி பாடுற இந்த பாடல் பல பேரை உயிரை காப்பாற்றிருக்கு. அதில் தமிழ்நாடு முழுக்க தெரிஞ்ச ஒரு கதையை இன்றைக்கி பார்ப்பாங்க. உறையூரில் டிஎம் காதர் பாட்ஷா அப்படின்னு ஒரு முஸ்லீம் அன்பர் இருக்கார். அவர் சுதந்திர போராட்ட காலங்களில் 1920 நிறைய சுதந்திர போராட்டத்தில் பிரிட்டிஷரை எதிர்த்து வெள்ளையரை எதிர்த்து நிறைய பாடல்கள் எழுதுகிறாங்க. அதை ஒரு மேடை நாடகமாக போடுவாங்க. இவர் மேடையில் போயிட்டு இவர் அந்த மாதிரி பல பாடல்கள் பாடுறது. இவர் போய் அந்த பாடல்களை பாடுவார். பாடினோன்னா இவரை இந்த பாடக்கூடாதுன்னு சொல்லிட்டு தடை பண்ண பாடலை பாடினதுக்காக ஜெயிலில் அடைப்பாங்க. திருப்பி விடுவாங்க. திருப்பி அவர் வெளியே வருவார். வெளியே வந்தோடனே திருப்பி இது மாதிரி ஏதாவது நாடகத்தில் போய் பாடுவார். திருப்பி அவரை கைது பண்ணி உள்ளே வைப்பாங்க. இது இப்படி நடந்துக்கிட்டே இருக்குது. இந்த பிரிட்டிஷார் இது ஏதாவது பண்ணலைன்னா இவர் ஏதாவது இந்த மாதிரி கூட்டத்தை கிளப்பி விட்டுக்கிட்டு இருப்பார் அப்படின்னு ஒரு பெரிய கொலைகேஸில் அவரை மாட்டி விட்டு வெளியே வராத மாதிரி பொய் கேஸ் ஒன்றை ஜோடித்து இவருக்கு தூக்கு தண்டனை போட்டுறாங்க. மரண தண்டனை இத்தனாம் தேதி இத்தனை மணிக்கு மரண தண்டனை பண்ணியாச்சு அப்படின்னு எல்லாம் ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. அன்றைக்கி தூக்கு தண்டனை போகிறதுக்கு காலையில் போலீஸ்காரவங்கெல்லாம் வந்துட்டாங்க. இவர் குளிக்க சொல்லிவிட்டு வந்த பிறகு புது ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு தூக்கு மேடைக்கு கூப்பிட்டு போகிறாங்க. கூப்பிட்டு போகும்போது அப்போ அவங்ககிட்ட கேட்குறாங்க, உன்னுடைய கடைசி ஆசை என்னன்னு. அது எல்லாத்துலேயும் தூக்கு மேடைக்கு போகும்போது கேட்பாங்கள்ல. இவர் சொல்கிறாரு, இவர் பெரிய ஹார்மோனிய வித்தகர். இவர் ஹெச்எம்இன்னு அந்த காலத்தில் ரெக்கார்டு, கிராமஃபோன் ரெக்கார்டெல்லாம் ஒரு 70-80 பாட்டு இவர் முருகன் மேலே பாட்டு பாடி மக்கள் அப்படி மதிமயங்கி உட்காந்துருப்பாங்க. இவர் ஒரு இஸ்லாமியர், இவர் ஒரு முஸ்லீமாக இருந்தாலும் முருகன் மேலே அவ்வளோ பாசமானவர். அப்படி கடவுளெல்லாம் ஒன்று தானே முருகன் மேலே நிறைய பாடியிருக்கார். அந்த மாதிரி ஒரு ஆள். ஸோ இவர் அப்போ சொல்கிறாரு, நான் கடைசியாக என்னுடைய ஹார்மோனியத்தில் முருகன் மேலே ஒரே ஒரு பாட்டு படிக்கிறேன், அதுக்கப்புறம் என்னை தூக்கு மேடையில் போடுங்க, இதுதான் என்னுடைய கடைசி ஆசைங்கிறார். உடனே அவருக்கு ஏற்பாடு பண்ணி ஒரு அவருடைய ஹார்மோனியத்தை எடுத்துகிட்டு கொடுத்து பாடுங்கங்கிறாரு. உட்காந்து அவர் பாடுறார். அப்போ சுருளிமலை மீதுலவும் சீலாங்கிற ஒரு பாடல் பாடுறார். இந்த பாடலை பார்த்தவொன்னே, இந்த பாடலை கேட்டவொன்னே அங்கே இருக்கிற மருத்துவர்கள், டாக்டர்ஸு, அந்த ஜெயிலர்ஸு, சிறை அதிகாரிகள் எல்லாரும் அவங்கள மறந்து அப்படியே பாட்டில் லயிச்சிட்டாங்க. பாடுன்னு சொல்கிறாங்க. அதை மொத்தமாக 22 பாடல்கள் அதில் இருக்குது. அந்த அருணாச்சல கவிராயர் எழுதுனா பாடலில் கழுகுமலை முருகன் மேலே 22 பாடல்களையும் அருமையாக பாடுறார். எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டே இருக்காங்க. அப்புறமேல தான் பார்க்குறாங்க, நிறைய நேரம் ஆயிடுச்சு. அப்போ வக்கீல் சொல்கிறாரு, இவரை தூக்கு மேடையில் கொண்டு போய் தூக்கு போகிற நேரம் முடிஞ்சது, இருக்கிற சட்டப்படி இவரை திருப்பி அந்த டைம் முடிஞ்சிட்டதுனால திருப்பி நம்மளால் தூக்கில் போட முடியாதுன்னு இவரை காப்பாற்றி வெளியே விட்டுடுறாங்க. இவரை நேராக கழுகுமலை முருகன் கோயிலுக்கு போய் அங்கே உட்காந்து ஒரு பாட்டு பாடிட்டு முருகன் தான் நான் காப்பாற்றினது அப்படின்னு சொல்கிறார். இந்த விஷயம் தமிழ்நாடு முழுக்க தெரிஞ்ச உடனே இன்னும் நிறைய பேர் இந்த பாடல்களை பாட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ நம்மளும் அவரோட சேர்ந்து இந்த காவடி சிந்து பாடல்களை முருகன் மேலே பாடி முருகனின் அருளை பெறுவோம். சுருளிமலை மீதில் மேவும் சீலா, உன்னை ஸ்தோத்திரத்தேன் சுப்பிரமணிய வேளா. பசும் தோகை மயில் மீதில் ஏறிவாருடனே காத்தருளும் ஐயா முருகையா, ஐயா முருகையா, ஐயா முருகையா.